சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 119 பிரிவினை இல்லை. Gospel Truth Lesson 119 No Separation. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 4 தொடங்கி 8 வாசிக்கும் பொழுது இயேசுவும் பேதுருவும் சந்திப்பில் நடைபெற்ற முதல் சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் அவனுடைய வலையை ஆழத்திலே போடும்படியாக அவனுக்கு கட்டளையிடுகிறார். அப்பொழுது பேதுரு மறுமொழியாக இவ்விதமாக சொல்கிறார். வசனம் 5, இராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு, முக்கியமா பேதுருவுக்கு, வலை கிழிந்து போகத்தக்க மீன்கள் கிடைத்தது. பேதுரு கொடுத்த ஒரு வித்தியாசமான மறுமொழி என்னவென்றால், வசனம் 6, சீமோன் பேதுரு அதை கண்டு, அதாவது அவன் பெற்றுக்கொண்ட அந்த மீன்களை கண்டு, ஆசீர்வாதத்தை கண்டு, பலனை கண்டு, இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஒரு சராசரி மனிதன் ஒரு நபரிடத்தில் நன்மைகள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, குறிப்பாக இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தொடர்ந்து அந்த நபரோடு உறவு கொண்டு இன்னும் என்ன செய்ய வேண்டும், இன்னும் என்ன பிரயாசப்பட வேண்டும் என்று நிச்சயமாக கேட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்வதற்கு பிரயாசப்படுவார்கள். ஆனால் பேதுரு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற இயேசுவை பார்த்து போக சொல்கிறார். ஏன் இந்த காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுரு தான் ஒரு பாவியான மனிதன் என்று எண்ணினான். ஏன் பேதுரு அவனை குறித்து அவ்விதமாக எண்ணினான் என்றால், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமல் செயல்படுத்தாதவர்கள் அனைவரும் பாவம் செய்கிறார்கள். அதனால அவர்கள் பாவி என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். பேதுரு ஒருவேளை தேவனுடைய மோசே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு நபராக இருக்கக்கூடும். அதனால்தான் தன்னை குறித்து ஒரு பாவி என்று அறிந்து, பாவிகள் இடத்திலே தேவனுக்கு, கர்த்தருக்கு, குறிப்பாக இயேசுவுக்கு இடமில்லை என்று இயேசுவை அவன் புறக்கணிக்கின்றான். ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இது பொதுவாக பிரசங்கம் பண்ணுகின்ற வசனமா இருக்கிறது. இதோ, ரட்சிக்கப்படக்கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்கின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் 2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக்க பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து தான் ஒரு பாவி என்று உணர்ந்து, அவனுக்கு தேவன் இடத்திலே பங்கில்லை, அல்லது தேவன் அவனை விட்டு தூரமாக இருக்கிறார் என்று சிந்தை கொண்டிருக்கிற, நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். அதனால்தான் கிருபையும் சத்தியமும் வெளிப்படுத்தின இயேசுவை பார்த்து என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாமும் கூட இந்த ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்த்து
நான் ஒரு பாவி என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய பாவங்கள் தேவனுக்கும் எனக்கும் நடு வாக்க பிரிவினையாக இருக்கிறது. என்னுடைய பாவங்கள் என் ஜெபங்களுக்கு தடையாக இருக்கிறது. தேவன் அவருடைய முகத்தை எங்களுக்கு மறைத்திருக்கிறார் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் சுவிசேஷத்தின் சத்தியமானது உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொண்டு வர வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். In Luke chapter 5, when Jesus confronted Peter and spoke to him to put the net into the deep, and Peter caught a multitude of fishes, and Peter asked Jesus to depart from him, because Peter identified himself as a sinful man, because Peter was living under the bondage of the old covenant or the law of Moses, which is seen in Isaiah chapter 59 verse 1 and 2, where Isaiah says that the Lord's hand is not shortened, that it cannot save, neither is ear heavy, that it cannot hear. But your iniquities have separated between you and your God, and your sins have hid his face from you, and he will not hear. This verse, which is found under the law of Moses, have convicted or condemned Peter that he did not deserve the goodness of God, because he was a man who did not comply or obey the law of Moses completely. Because of that, he asked Jesus to depart from him. This is the gospel truth. ஏசாயா 59 அதிகாரம் வசனங்கள் 1-2. ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய உடன்படிக்கையின் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் கீழ் எழுதப்பட்ட வசனமாக அது இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினதனால் அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. தேவன் அவருடைய முகத்தை மறைத்திருக்கிறார் என்கின்ற வார்த்தையை நாம் சற்று முன் பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செய்ததினால் நிபந்தனை பிரகாரமாக ஆண்டவர் அன்று செயல்பட்டார். ஆனால் இன்றைக்கோ இந்த வசனத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு இணைத்து பார்க்கும் பொழுது நாம் வசனத்தின் வெளிச்சத்தை நாம் காணலாம். இதை உறுதிப்படுத்துவதற்கு அப்போஸ்தலர் பவுல் எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது. கொலோசியர் 1 அதிகாரம் 20 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவின் மரணத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் இப்பொழுது சமாதானம் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 18 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கும் தேவனுக்கும் இப்பொழுது ஒப்புரவாகுதல் அடைந்து விட்டது. இன்றைக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே தேவன் ஒருபோதும் அவரின் முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார். நம் ஜெபங்களை கேட்பதற்கு அவருடைய காதுகள் ஒருபோதும் மந்தமாக போவதில்லை. நமக்கு உதவி செய்வதற்கு அவருடைய கரங்கள் ஒருபோதும் குறுகி போகவில்லை. என்றால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய அன்பை நம் இருதயத்துக்குள் ரோமர் 5 அதிகாரம் 5 வசனம் பிரகாரமாக அவருடைய அன்பை, தேவ அன்பை நாம் இருதயத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுத்து விட்டார். ஆதலால் இன்றைக்கு
பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் உறவு கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் எந்த தடையும் இனி நமக்கு இல்லை. நாமே தேவனுடைய ஆலயமாக, தேவன் தங்கும் வாசஸ்தலமாக, ஆவியானவர் இடைப்படும் இடமாக இருக்கிறது என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Isaiah chapter 59 verses 1 and 2 was written by prophet Isaiah to the people of Israel under the old covenant or the law of Moses. It was conditional. When the people were going against the law of Moses, God have to act accordingly by not listening to their prayers and hiding his face before them. But now, when this verse is applied under the light of the crucifixion of Jesus Christ, which is revealed by Apostle Paul in Ephesians chapter 1 verse 7, our sins are now forgiven because the blood has been shed on the cross. In Colossians chapter 1 verse 20, we have peace between God and us because of the blood of Christ. In 2 Corinthians chapter 5 verse 18, we have been reconciled with God because of Jesus Christ. There is no reason anymore for God not to hear our prayer. There is no reason anymore for God to help us in the times of trouble, because the issue of sin has been completely taken away by the blood of Jesus on the cross. When Jesus resurrected, his love of God was shed abroad in our heart by the Holy Spirit according to Romans chapter 5 verse 5. This is the gospel truth. அன்றைக்கு பேதுரு இயேசுவை பார்த்து தம்மை விட்டு போகும்படியாக அவன் கேட்டுக்கொண்டான். ஆனால் இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் எந்த பிரிவினையும் இல்லை என்கின்ற உறுதிப்படுத்துகின்ற சத்தியத்தை அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 35, 38, 9ஆம் வசனத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். வசனம் 35, 36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறொரு சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனத்தை நாம் பல முறை வாசிக்கும் பொழுது நமக்குள் இருக்கின்ற இந்த தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்கின்ற விசுவாசத்தின் உறுதிக்குள் நம்முடைய இருதயத்தை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நமக்கும் தேவனுக்கும்
எந்த பிரிவினையும் இல்லை. தேவன் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து விலகி போக மாட்டார் என்கின்ற சத்தியத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். நாம் தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு நாம் தான் காரணம். நம்மளுடைய அறியாமையிலே நாம் இந்த வார்த்தைகளை உணராமல் இருக்கும் பொழுது நாம் தேவனை விட்டு பிரிந்ததாக என்று நாம் எண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் இருதயத்தை இந்த வார்த்தை மூலமாக நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கவனிங்க, நிச்சயத்திருக்கிறேன் அப்படின்றால் பவுல் இந்த வார்த்தையில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In Romans chapter 8 verse 35, 38 to 39, we have an assurance that nothing shall separate us from the love of God. Paul has listed a number of things and proves that he is persuaded that God's love which is abiding in us will not separate us from him. At times when we are ignorant of this truth, we separate ourselves from God, but God will not forsake us or leave us alone. This is the gospel truth. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 35, 36, 38ஆம் 9ஆம் வசனத்தை பார்த்த அந்த தேவ அன்பானது நமக்குள் இருக்கிறது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபிறப்பு அடைந்ததினால், ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை விட்டு யாராலும் நம்மை பிரிக்க முடியாது. ஏனென்றால் இந்த தேவ அன்பானது பரிசுத்த ஆவியால் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட ஆவிக்குரிய அன்பாய் அது இருக்கிறது. இது மாம்சத்துக்குரிய உணர்ச்சி பூர்வமாக வருகிற தேவ அன்பு அல்ல. இது தேவனுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு, உள்ளான மனிதனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் வரமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபையின் வரத்தை விட்டு பிரிப்பதற்கு யாராலும் கூடாது என்கின்ற சத்தியத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் தேவனை விட்டு ஒருபோதும் பிரிந்திருக்க முடியாது என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். In Romans chapter 5 verse 5, and hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost. Today we must be assured that we can't be separated from God, because the love of God has been already given in our hearts. This is the spiritual love of God, not for the flesh, not for the emotion, but the true spirit of the living God by the love of God is already in our hearts. This is the gospel truth. Thank you for watching and listening. Please like, comment,
share and subscribe. Thank you.